ஆமையால் இந்த காலையில் கூட நாம் பார்த்தோம் கிருபை பற்றி. எவ்வளவு கிருபை என்பது மகத்துவமானது. கிருபை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உன்னதமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. கிருபை இல்லாமல் ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை என்பதே கிடையாது. முற்றிலும் நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை தாங்க. இந்த காலையில் நம்ம பார்த்தோம், கிருபை இருதயத்தை மாற்றுகிறது. கிருபை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சுபாவத்தை மாற்றுகிறது. கிருபை அவனுடைய வாழ்க்கையில் தேவனை நோக்கி பார்க்க அவனில் கிரியை செய்கிறது. கிருபை இல்லாமல் ஒரு மனிதன் தேவனை பார்க்க முடியாது. கிருபை இல்லாமல் ஒருவனும் தேவனை அறியவும் முடியாது. இன்றைக்கு எத்தனையோ பேர் தேவனுடைய சத்தியத்தை கேட்குறாங்கல்ல. இவ்வளோ நிர்பந்தமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த விடுதலையையும் மகத்துவத்தையும் அவர்களால் விளங்கிக் கொள்ள முடிவதும் இல்லை, அதை பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. கிருபை ஒன்று தான் மனிதனுடைய வாழ்க்கையில் மெய்யான விடுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய படைப்பை நீங்கள் பார்ப்பீர்களானால், படைப்பில் ஆண்டவர் படைத்த வண்ணமாகவே எல்லாம் செயல்படுகிறவர்களாக இருக்கின்றன. சூரியன் தம்முடைய திட்டத்தில் மாறவில்லை, நிலவு மாறவில்லை, பூமி மாறவில்லை. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றுவதில் மாற்றமில்லை. தேவனுடைய படைப்பில் சொல்லப்போனால் மனிதனுடைய வீழ்ச்சியின் மூலம் ஏற்பட்ட அந்த ஒரு பாதிப்பினால் அன்றி எந்த ஒரு மாற்றமும் நேரிடவில்லை. இந்த உலகத்தில் உண்மையாலுமே ஒரு மனிதன் உடைய வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கிறான் என்று சொல்ல முடியுமா? நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப இந்த வாழ்க்கை அருமையாக நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? அல்லது இந்த வாழ்க்கை என்பது ஒரு பாரமாக காணப்படுகிறதா? இந்த வாழ்க்கை என்பது ஒரு சஞ்சலமும் சலிப்பும் உள்ளதாகத்தான் இருக்கிறதா? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் நிறைவு என்பது இல்லையே. நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனை போய் பார்த்தாலும், பொதுவாக இன்றைக்கு மக்கள் மத்தியில் பணம் இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியும் என்ற ஒரு தவறான எண்ணம் இருக்கிறது. ஆனால் பணம் இருந்தால் மனிதனை சந்தோஷமாக வாழ வைக்க முடியாது. அமெரிக்காவில் ராக்பெல்லர் என்ற ஒரு மனிதர் மிகப்பெரிய பணக்காரர். அவருக்கு ஒரு வியாதி வந்தது. அவர் கூழ் மாத்திரம் தான் குடிக்க முடியும், வேறு எதையுமே அவரால் குடிக்க முடியாது. குடித்தால் அவருடைய சரீரமானது ஏற்றுக்கொள்ளாது. அப்பொழுது தேவன் அவரோடு பேசினார். ராக்பெல்லர் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு அமெரிக்காவில் அருமையான பல காரியங்களை இன்றும் செய்து வருகிறார்கள். தன்னுடைய எல்லா பணத்தையும் அந்த ஃபவுண்டேஷனுக்கு கொடுத்துட்டு அவர் ஒவ்வொரு நாளும் கூழை குடித்து மரித்து போனார். நம்முடைய வாழ்க்கையை குறித்து பொதுவாக நாம் யோசித்து பார்ப்போமானால் இருக்கிறதுல நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். நிச்சயமாக தேவன் நமக்கு ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார், எவ்வளோ நன்மையான காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்மால் வாழ முடிவதில்லை. ஏன்? எவ்வளோதான் இருந்தாலும் வாழ்க்கையில் வெறுமையும் சஞ்சலமும் தான் இருக்கு மிஞ்சது. ஏன்?
உலகத்திலே மிகப்பெரிய ஐஸ்வர்யவான், மிகப்பெரிய ஞானி. அவன் வாழ்க்கையில் அனுபவிக்காத எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் அனுபவித்தான், எல்லாவற்றையும் அனுபவித்து பார்த்தான். கடைசியில் அவன் எழுதினது என்ன? அவனுக்கு இல்லாத உலக பிரகாரமான எந்த ஒரு காரியமும் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் பெற்றிருந்த அந்த எல்லா காரியங்களையும் அனுபவித்த பின்பாக அவன் எழுதியது என்ன? பிரசங்கியின் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் எப்படியோ நான் சந்தோஷமாய் வாழ முடியும் என்ற ஒரு தவறான கணக்கீடு இன்றைக்கு பொதுவாக மக்கள் மத்தியில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லைங்க. அவருடைய முயற்சி, அவருடைய பல காரியங்களை கொண்டு எப்படியாக இந்த உலகத்தில் நான் சாதிப்பேன், எப்படியாக இந்த உலகத்தில் நான் என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவேன், எப்படியாக இந்த உலகத்தில் நான் என்னை உயர்த்தி கொள்வேன். பல விதங்களில் மனிதன் என்ன பண்ணுகிறான்? அவனுடைய வாழ்க்கையில் அவன் முயற்சிக்கிறான். பல விதங்களில் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய அந்த மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளும்படியாக அவன் பிரயாசப்படுகிறான். ஆனால் வெறுமைதான். பிரசங்கியின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் பிரசங்கி இப்படித்தான் ஆரம்பிக்கிறார். தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். சாலமன் எழுதுகிறார், மாயை மாயை எல்லாம் மாய் என்று பிரசங்கி சொல்லுகிறார். vanity of vanities, say the preacher. vanity of vanities, all is vanity. எல்லாமே மாயம்தான் இந்த உலகத்தில். யோசித்து பாருங்க, நீங்கள் உலகத்தில் எவ்வளோ சாதிக்கலாம், எவ்வளோ புகழை பெறலாம். இன்னைக்கு எத்தனையோ புகழ்பெற்ற மக்கள் மறக்கப்பட்டாங்க, அவ்வளோதான். ஒருவேளை என்ன மற்றவர்கள் புகழ்ந்தா என் மனசு குளிர்ந்து போகுமா? இல்லையா? வெறும் என் புகழ்ச்சி ஒன்றுமே இல்லை, அது வீண், பிரயோஜனமற்றது. என்ன, இந்த உலகத்தில் மனிதனை ஆண்டவர் வீழ்ச்சிக்கு பின்பாக அவனுடைய வாழ்க்கையில் இவைகள் தான் இருக்கும் என்று நிர்ணயித்தார். அது தேவன் நிர்ணயிக்கல, மனிதனாகவே தெரிந்து கொண்டான். ஆதியாகம புத்தகத்தில் மனிதன் வீழ்ந்த பின்பாக ஆண்டவர் இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிலையில் இந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் இங்கே அவருடைய வாழ்க்கையில் சந்திக்கும்படியான காரியங்களை குறித்து ஆண்டவர் கேட்கிறார். உடனடியாகவே அங்கே சண்டை தான் நடக்குது பாருங்களேன். தேவனுக்கு முன்னாலேயே அங்கே சண்டை போட்டுக்கிறாங்க. ஆண்டவர் இங்கே பேசுகிறாரு. அவனை பார்த்து இங்கே கேட்கும்படியான அந்த கேள்வியில் அவன் போய் ஒளிந்து கொள்ளுகிறான், தன்னை ஒழித்து கொள்ளுகிறான். இந்த ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் கூப்பிடுறார், ஆதாமே நீ இங்கே இருக்கிறாய், வேர் ஆர் யூ ஆடம்? அவன் சொல்றான், நான் என்னை ஒழித்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கும் மனிதன் தேவனுக்கு முன்பாக தன்னை ஒழித்து கொள்ளவே பார்க்கிறான். உன் வாழ்க்கையில் நீ நேர்மையாய் தேவனிடத்தில் வருவதற்குரிய அந்த விருப்பம் உன்னிடத்தில் இருப்பதில்லை, தான் பிரச்சனை. யூ ஆர் நாட் ஓப்பனிங் யுவர் செல்ஃப் டு காட். தேவன் உன்னை தேடினால் அன்றி நீ வெளியே வரமாட்டா, தான் பிரச்சனை. அதுதான் கிருபை. தேவன் உனக்கு அந்த கிருபை என்ற ஒரு காரியத்தை கொடுக்கலன்னா நீயும் நானும் வெளியே வரவே முடியாது.
மாயையின் பின்னால ஒளிந்து கொண்டு வாழவே நாம் பிரயாசப்படுகிற மனித இனம்தான் நம்ம. ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் இவர்கள் பாவம் செய்த உடனே they feel guilty. தேவனுக்கு முன்பாக நிற்க அவர்களுக்கு தைரியம் இல்லை. தேவனுக்கு முன்பாக நிற்க அவர்களுக்கு விருப்பமில்லை. விதமான வேளையில் தேவன் அங்கு வருகிறதை பார்க்கிறோம். உன்னுடைய பிரச்சனை காரணம் என்ன தெரியுமா? நீ தேவனுக்கு முன்பாக வர விரும்பாததுதான் காரணம். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? God can save you, deliver you. ஆனால் நீ ஆண்டவருக்கு முன்பாக நீ வர விரும்பலை. You show a false figure. ஒரு பொய்யான தோற்றத்தை நீ வெளிப்படுத்தவே நீ விரும்புகிறாய். உண்மையான உன்னை ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்த விரும்புவதில்லை. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் அவனை மாற்றக்கூடும். நான் சொன்ன கிருபை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. கிருபை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உண்மையான மன மாற்றத்தை மட்டுமல்ல, உடைய வாழ்க்கையில் மெய்யான சமாதானத்தை கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது, மீட்பை கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது, குணத்தை மாற்றுகிறது, அவனை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றுகிறது. கிருபை. இங்கே நாம் இந்த ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் இங்கே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். உலகத்தில் அவ்விதமாக அங்கு காண்கிற பிரச்சனைகளை ஆதியில் பாடின அந்த பிரச்சனையுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இது. ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் அங்கு கனியை ஆண்டவர் புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் ஏவாள் புசித்து கணவனுக்கும் கொடுத்தாள். அப்பொழுது 7வது வசனம், அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார்னா, ஒரு மனிதன் அவனுடைய ஆத்துமாவில் வாழ்வது தான் கர்த்தருடைய சித்தம். தேவனுடைய இயற்கை படைப்பினுடைய நோக்கமே அவனுடைய ஆத்துமாவில் வாழ்வது தான். சரீரத்தில் வாழ்வது தேவன் திட்டமிடவில்லை. தேவன் ஆத்துமாவாக இருக்கிறார். நீ ஆத்துமாவில் பிழைக்கும் பொழுது தேவனோடு உறவு கொண்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் அவங்களை பார்த்து எச்சரிக்கிறார். ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில், நீ ஒருவேளை என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது உனக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பு அற்றுப்போகும். இங்கே ஆண்டவர் தெளிவாய் இங்கே சொல்வதை பார்க்கிறோம். அவனை எச்சரித்து சொல்லுகிறதை ஆண்டவர் தெளிவாக பார்க்கிறோம். 15வது வசனத்தில், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆಮೇಲೆ தேவன் தெளிவாக சொன்னார், நீ அதை புசிக்கும் நாளில் உனக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிடும். ஆண்டவர் உன்னை என்னை எதுக்காக படைத்தார்? What is the purpose for which God has created us? To know God and to enjoy Him. கேட்டகசத்தில் படிக்கிறோம், தேவனை அறிவதும் அவரை அனுபவிப்பதுமே ஒரு மனித வாழ்க்கையில் த பர்பஸ். அதில் தான் ஒரு மனுஷன் நிறைவை பெற முடியும். அதில் தான் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெற முடியும். அதில் தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் உண்மையான விடுதலை பெற்று வாழ முடியும். தேவன் சொன்னார், நீ புசிக்கிற நாளில் சாகவே சாவாய். மனிதன் அவ்விதமாக புசித்தான். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதை பார்க்கிறோம். 5வது வசனத்தில் தேவன் தெளிவாக சொன்னார், நீ புசிக்கும் நாளில் உன்னுடைய ஆத்துமா செத்துவிடும், ஆனால் உன்னுடைய சரீரத்தில் நீ வாழும்படியான ஒரு மாற்றம் ஏற்படும்.
இந்த சரீரமானது தேவனுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படியாமல் போன பொழுது அது முற்றிலுமாக தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடாத நிலையிலேயே உண்டான ஒரு சரீரமாய் மாறிவிட்டது. ஆண்டவருடைய வெரி பர்பஸ் என்னன்னா, ஆத்துமாவில் அவரோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கை தான். ஆண்டவருக்கு சரீரம் கிடையாது. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அவருக்கு உன்னை போல என்ன போல சரீரம் கிடையாது. ஒரு ஆத்மா என்பது உனக்குள்ள எனக்குள்ள இருக்கு. அந்த ஆத்மா ஒன்று மரித்து போன நிலையில காணப்படும். ஒருவேளை நான் சரீரத்தில் செத்துட்டா என் பார்வை இல்லை, எனக்கு சரீரம் செத்து போனால் நான் எதையுமே பார்க்க முடியாது. ஒரு ஆத்மா செத்து போன பொழுது ஆத்மாவின் கண்கள் குருடாய் போயிடுச்சு. ஆண்டவரை பார்க்கவோ அறிந்து கொள்ளவோ அவரை குறித்து தெரிந்து கொள்ளவோ முற்றிலும் அந்த பகுதியானது செயல்படுவதில் இல்லாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் ஆத்துமாவாக இருக்கிற தேவனை சந்திக்க மனிதன் விரும்புவதில்லை, விரும்பவும் மாட்டான். உடனே இங்கே பாருங்க, அப்படி நடக்குது பாருங்க. இந்த 3வது அதிகாரத்தில் அங்கு சொல்லும்படியான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 8வது வசனத்தில், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். நீ ஏன் போய் ஒளியணும்? Why should you hide yourself? தேவன் என்ன கொடுமையானவரா? தேவன் கடுமையானவரா? தேவன் விரும்பப்படத்தக்கவரா இல்லாதவரா? அல்ல தேவன் ஒரு கொடிய மிருகத்தை போலவா? ஏன் நீ போய் ஒளியணும்னு கேட்கிறேன். ஒளிய வேண்டிய அவசியம் இல்லையே. ஆனால் நீ ஒளித்துக்கொள்ள பார்க்குற, அதுதான் பிரச்சனையே. The true cause of all your miseries, you want to hide from God. தேவனிடத்தில் ஒளித்துக்கொள்ள பார்க்கிறது தான் உடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பிரச்சனை. You don't want to come open to God. தேவனுக்கு முன்பாக நீ திறந்த நிலையில் வருகிற காரியத்தை விரும்புவதில்லை. ஏங்க மனிதனுடைய பிரச்சனை என்ன? தேவன் ரட்சிக்க வல்லமையில இருக்கிறார். உடைய வாழ்க்கையை கட்ட வல்லமையில இருக்கிறார். உடைய வாழ்க்கையில் சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து உன்னை ஒரு மனிதனாக வாழும்படியாக செய்வதற்கு தேவன் இன்றைக்கும் வல்லவராக இருக்கிறார். He is able. He is able. மருத்துவக் கல்லில் படித்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய கட்டிலுக்கு முன்னால் 3 பேர் படிப்பாங்க. ஒரு இடம் கப்போர்டு இருக்கும். அதை கதவு ஓரமாக நான் படுத்திருப்பேன். ஒரு போர்டு எனக்கு என்ன ஞாபகம், He is able. அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் துயரங்கள், பாடுகள், நெருக்கங்கள், போராட்டங்களை சந்தித்த வேளைகள் அது. உதவி செய்வார் இல்லாத நிலையில், என் வாழ்க்கை எப்படி போகும் என்ற எதிர்காலத்தினுடைய நிச்சயமற்ற நிலையில் எப்பொழுதும் அதை நோக்கி பார்த்து தான் நான் வாழ்ந்தேன். He is able. ஒரு வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்ல முடியும், அவர் வல்லவராக என்னுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறார், இருக்கிறார். He is able. உன் வாழ்க்கையில் விதமாக தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவனை கண்ட பொழுது ஓடி ஒளிகிறார்கள். அருமையான நண்பனே, உன்னுடைய வாழ்க்கையுடைய பிரச்சனை, you want to hide from God. தேவனுடைய வாழ்க்கையில செயல்பட விருப்பமற்ற நிலையில நீ தேவனுக்கு பயந்து ஒளிய வேண்டிய அவசியம் என்ன? நீ தேவனுக்கு பயந்து ஒளிய வேண்டியவர் அவர். நீ ஏன் போய் ஒளியற? நீ உண்மையாலுமே கிருபை உன்னை சந்திக்காமல் இருக்குமானால் நீ ஒளித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். யூ ஆர் எக்ஸ்போஸ் டு த வேர்ல்ட். உலகத்தினுடைய எல்லா காரியங்களுக்கும் உன்னை எக்ஸ்போஸ் பண்ற, உலகத்தினுடைய கவர்ச்சிகளுக்கு உன்னை எக்ஸ்போஸ் பண்ற, உலகத்தினுடைய பல காரியங்களுக்கு யூ வாண்ட் டு எக்ஸ்போஸ். ஆனால் ஆண்டவருக்கு மட்டும் நீ எப்பொழுதும் உன்னை ஒளித்துக் கொள்கிறாய். யூ ஆர் அ மேன் ஹைடிங்.
ஆனால் எதுக்கு பின்னால் ஒழித்துக் கொள்கிறார்கள்? தேவனுக்கு முன்பாக நீ ஒழித்துக் கொள்ள முடியுமா? தேவனை விட்டு நீ விலகி ஓடி தப்பித்துக் கொள்ள முடியுமா? 8வது வசனத்தில், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். They hid themselves. ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போல தெரியுமா? உன் வாழ்க்கையை மாற்ற தேவனுடைய வல்லமை குறைந்து போல தெரியுமா? உடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க தேவனுடைய கிருபை இன்றைக்கும் அற்றுப்போகவில்லை தெரியுமா? But why do you want to hide from God? ஏன் ஒளிய விரும்புகிற? அதனால உன்னுடைய பிரச்சனை அதுதானே. உடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை இருக்குமானால் நிச்சயமாக நீ தேவனிடத்தில் விட்டு ஒளிய மாட்ட. You'll be open to God. நீ தேவனுக்கு முன்பாக இருக்கிறவனமாக வர நிச்சயமாக உன்னால முடியும். God calls you for that. உன்னை சீர்படுத்திக் கொள்ளும்படியாக தேவன் சொல்லல. உன்னை மாற்றிக்கொள்ள இடத்துல வான்னு தேவன் சொல்லல. இளைய குமாரனை பார்க்க கிருபை ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது இருக்கிறவனமாக நீ வான்னு சொல்றார். ஏன்னா உன்னை மாற்றும் வல்லமை இடத்துல உண்டு. உடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற வல்லமை இடத்துல உண்டு. உடைய எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய கிருபை இடத்துல உண்டு. ஆனால் நீ தான் அவனை ஒழித்துக் கொள்கிறாய். அப்படின்னா என்னன்னா, வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், 2 மனிதர்கள் ஜெபித்துக் கொள்கிறார்கள். ஒருத்தன் சொல்றான், ஆண்டவரே நான் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நான் தசமபாகம் செலுத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் பல சடங்காச்சார முறைகளை நான் பின்பற்றி வருகிறேன். நீ எதுக்கு பின்னால் ஒளியிறன்னா, உனக்கு தேவனுடைய கிருபை தேவையில்லை. உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னுடைய சில அபிப்பிராயங்கள், உன்னுடைய சில கணிப்புகள், உன்னுடைய சில திட்டங்கள், உன்னுடைய சில நோக்கங்கள், உன்னுடைய தீர்மானங்கள், அவர்களின் பின்னால் நீ போய் ஒளிந்து கொள்ள பார்க்கிறாய். You don't want to break them all. ஆனால் அது உன்னை பாதுகாக்க முடியுமா? நீ எதன் பின்னால் ஒழித்துக் கொள்ள பார்க்கிறையோ அது உனக்கு உதவி செய்யுமா என்று நான் கேட்கிறேன். உதவி செய்யாது. இட் ஆல் வில் பி எக்ஸ்போஸ். எப்படி எக்ஸ்போஸ் ஆகுது? உடைய வாழ்க்கையினுடைய நிர்பந்தம் அது வெளிப்படுத்தலையா? உடைய வாழ்க்கையில் தேவனுடைய சமாதானம் இல்லாத நிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறையே, அது உன்னை வெளிப்படுத்தலையா? உடைய வாழ்க்கையில் நீ தேவனுடைய திட்டத்துக்கு புறம்பாய் போகும் பொழுது நீ அறுத்து கொண்டிருக்கிற மனக்கலக்கம், பயம், விடுதலையற்ற நிலையில காணப்படுகிற வாழ்க்கை அது உனக்கு வெளிப்படுத்தவில்லையா? நிச்சயமா வெளிப்படுத்துது. இவளின் பின்னால ஒளிந்து கொண்டிருக்கிற மனுஷனுக்கு என்ன நிம்மதி இருக்க முடியும்? இவளின் பின்னால தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும் என்று எண்ணுகிற தவறான கணிப்புக்கு பின்னால நீ ஒழித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். How long? எவ்வளோ காலம்? எவ்வளோ காலம் நீ வாழ முடியும்? யோசிச்சு பாரு. அதுமாதிரி மனிதனுடைய பிரச்சனை அதுதான். யூ டோன்ட் வாண்ட் டு கம் டு காட் ஆஸ் யூ ஆர். நீ இருக்கிறவனமாக தேவனுக்கு முன்பாக வர விரும்பவில்லை. தேவனுடைய காரம் ரட்சிக்க கூடாதபடிக்கு குறுகி போகவில்லை. எல்லாத்துக்கும் கிருபை ஒன்றுதான். கிருபை ஒன்றுதான். அவர் மகா பெரிய ஒரு தேவன். அவர் உண்டாக்கடவுதுன்னு சொன்ன வானமும் பூமியும் நட்சத்திரங்களும் சூரியனும் உண்டாயிற்று. அவருடைய படைப்புகளை நாம் கண்முன்னால் பார்க்கிறோம். அவைகள் நிச்சயமாக ஒரு மனிதன் திட்டமிட்டு செயல்படவில்லை என்றால் அது ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. இன்றைக்கு தவறான விஞ்ஞான கணிப்பை நாம் பார்க்கிறோம். அநேக படித்த மக்கள் எவல்யூஷன் சொல்லி ஒரு பெரிய சின்ன அணுவிலிருந்து எல்லாம் சிதறுண்டு உருவாயிற்று என்று சொல்லுகிற ஒரு பொய்யை நம்பி வாழுகிற உலகம். ஏன்? நீ
ஆண்டவருடைய காரியத்தை விளங்கிக் கொள்ள முடியாது. இந்த வேதம் உனக்கு மறைபொருளாக இருக்கும். இந்த வேத சத்தியம் உனக்கு பைத்தியமாக இருக்கும். வேதத்தினுடைய போதனை உனக்கு அற்பமாக இருக்கும். ஏன்னா இந்த வேதம் நீ எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறாய், எப்படி ஒளிந்து கொண்டிருக்கிறாய், எவ்விதமாக ஒளித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்ங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணதில்லை. அதை நீ விரும்புறதில்லை. You don't want it. You want to hide under your own way of philosophy. தத்துவம் பல காரியங்களின் பின்னால நீ ஒளிந்து கொண்டே வாழும்படியாக பிரயாசப்படுகிற. But as long as you live like that, you will be more miserable, more miserable, more miserable, and the most miserable when you die. இன்னும் நிர்பந்தம் மரிக்கும் பொழுது முழுமையான நிர்பந்தம். இதுதான் மனுஷனுடைய நிலை. அருமையான சோர்ணேஸ்வரியே, தேவன் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரிச்சு மக்களே, என்னிடத்தில் வாருங்கள். உடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிற நிர்பந்தம் போதாதா? அனுபவிக்கிற உடைய வாழ்க்கை எதிர்காலத்தின் நிச்சயமற்ற நிலை போதாதா? ஆல்மோஸ்ட் மேன் டைஸ் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் மனிதன் சாகிறான். எதில் சாகிறான்? நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது சாகிறான். அடுத்தது என்ன நடக்கும் தெரியாது சாகிறான். அவன் என்னதான் சாதித்தாலும் அவன் உள்ளான இருதயத்தில் அவன் செத்து கொண்டு தான் இருக்கிறான், மடிந்து கொண்டே தான் இருக்கிறான். ஏன்னா நம்பிக்கை இல்லை, வாழ்க்கையை சந்திக்கும்படியான திராணி இல்லை, பலம் இல்லை, அறிவில்லை, எதுவுமே இல்லை. அது மாத்திரமல்ல, மனிதனுடைய பிரச்சனைகள். உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடம் சொல்லுங்க, சமாதானம் உள்ள இடத்தை காட்டுங்க, எனக்கு காட்டுங்க. எங்கேயாவது இருக்கா? The whole world சமாதானத்தை தேடிதான் மனிதன் ஓடுகிறான். ஒருவேளை இது எனக்கு சமாதானத்தை கொடுக்குமா, அது எனக்கு சமாதானத்தை கொடுக்குமான்னு ஓடி பார்க்கறான். எங்கேயாவது ஒரு இடத்தை காட்டுங்க. ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க. ஆண்டவர், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இன்றைக்கும் உன்னை கூப்பிடுகிறாருங்க. அது கிருபை. தட் இஸ் கிரைஸ். கிருபையின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அந்த மனிதன் சொன்னான், நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன். ஆனால் இன்னொரு மனிதன் பாவியாக மேல் கிருபை ஆயிரம். கிருபை ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது அவன் தான் யாருங்கிறத உணர்கிறான். தேவன் யாருங்கிறத விளங்கிக் கொள்ளுகிறான். என்னுடைய வாழ்க்கையில் என்னை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியாது என்பதை விளங்கிக் கொண்டவனாக கர்த்தருடைய பாதங்களில் தன்னை தாழ்த்துகிறான். அதுதான் கிருபையின் உன்னதமான காரியம். ஆண்டவர் சொல்றாரு. உடனே அங்கேயே ஆண்டவருக்கு முன்னால் 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஸ்திரீயானவள் சர்ப்பத்தை பற்றி பேசுகிறாள். மனிதன் தேவனை குற்றம் சாட்டுகிறான். ஹவு டேர் இல்லை? தேவனை குற்றம் சாட்டுகிறான். ஆமையாலே நம்முடைய வாழ்க்கையில் we blame God. எத்தனை பேர் அப்படி வாழ்த்துறாங்க? நீர் கொடுத்தது ஸ்திரீ. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த இடத்துல காண்பிக்கும்படியான இனி நீ வாழ்கிற உலகத்தில் இதுதான்ப்பா இருக்கும். நோ பீஸ். ஸ்திரீ பார்த்து சொல்றார், உனக்கு வேதனை தான் இருக்கும். வேதனையுடைய பிள்ளை பெறுவாய்ங்கிறது மாத்திரமல்ல, your life will be miserable. இன்னைக்கு எத்தனையோ பேர் சினிமா நடிகைகளை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கை எவ்வளோ மிஸ்ஸரபிள். எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அம்மையில் இந்த உலகத்தில் தேவன் அன்றி சமாதானத்துக்கான இடம் இல்லை. ஸ்திரீயானவளை பார்த்து சொல்கிறான். அவன் என்ன சொன்னான்னா, நீர் கொடுத்த இந்த ஸ்திரீயானவள் எனக்கு கொடுத்தால் நான் சாப்பிட்டேன். அதாவது என்னன்னா, மனிதன் தன்னுடைய உண்மையான நிலை ஒத்துக்கொள்ள விரும்புறதே இல்லை. பாருங்களேன், he doesn't like to accept as what he is. இளைய குமாரன் புத்தி தெளிந்த போது அவன் புறப்பட்டுட்டான். அவனுடைய வாழ்க்கையில் அவன் யார் என்பது தெரியும். அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய எல்லா விதமான காரியங்கள் தெரிந்துதான். ஒரு வேலைக்காரில் ஒருவன் என்னை வைத்துக்கொள்ளும். ஐ ஹவ் நோ ரைட் டு கால் மை செல்ஃப் ஆஸ் யுவர் சன். உன்னுடைய குமாரன் என்று சொல்லப்படுற எனக்கு எந்த விதமான பாத்திரம் இல்லை, நான் தகுதி இல்லை.
ஒரு வேலைக்காரனாக என்னை வைத்துக் கொள்ளும். ஹியூமிலிட்டி. உண்மையான விதத்தில் நீ ஏன் ஒழித்துக் கொள்ளுகிறாயின்னா, நீ தாழ்மைப்பட விரும்பலை. தாழ்மைப்பட நீ விரும்பலை. உன்னை குறித்து மற்றவர்கள் தவறாக எண்ணி விடுவார்கள் என்ற பயம். ஒருவேளை என்னுடைய நிலையை குறித்து நான் சொல்வேன், ஆனால் மற்றவர்கள் என்னை குறித்து தவறாக கணக்கிடுவார்களோ என்ற எண்ணம். இன்றைக்கு மனிதன் ரெட்ட வேடம் போசுறான். உள்ள ஒரு மாதிரி இருக்கான், உள்ள நிர்பந்தம், வெளியே சிரிப்பு, போலி சிரிப்பு, மாயான சிரிப்பு, அது ஒரு நடிப்பின் சிரிப்பு. உள்ளத்தை திறந்து பார்த்தா அங்கே வெறுமை தான் இருக்கு. என்ன ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனி உனக்கு இந்த உலகத்தில் சமாதானத்துக்கான வழியெல்லாம் நீ இழந்துட்டப்பா. சொல்றாரு, நீ இந்த பூமியில் சபிக்கப்பட்டிருப்பாய். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய தண்டனை என்ற சாபத்தை சுமந்து இருக்கிறான். Unless God removes that curse, தேவன் அந்த சாபத்தை ஒரு மனிதனிலிருந்து நீக்கலன்னா அவன் நிர்பந்தமாக தான் வாழணும், வேற வழியே கிடையாது. பாருங்களேன், அதுதான் கிருபை. சொல்லிட்டாரு, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். 18ஆம் வசனத்தில் இட்ஸ் ஆல். உனக்கு இந்த உலகத்தில் நன்மையானது எதிர்பார்க்காத, எந்த விதத்தில் நீ திருப்தியாக வாழ முடியும் என்ற எண்ணாத. நீ எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் அது முள்ளும் குறுக்குமா தான் இருக்கும். முள்ளும் குறுக்கும் ஏதாவது பிரயோஜனமாக இருக்குமா? யோசிச்சு பாருங்க. Thorns and thistles, what is the use of all these things? இல்லை, சவுல் அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு பெரிய ஞானியாக இருந்தும் அவன் ஒரு மத ரீதியான தீவிரவாதியாக அவன் சென்று கொண்டது. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், முள்ளில் உதைக்கிறதுக்கு உனக்கு கடினமாம். யூ ட்ரெஸ்பாசஸ் ஆன், முள்ளில் நீ நடந்து கொண்டிருக்கிறாய். முள்ளில் நடக்கிறவனுக்கு எப்படிங்க சந்தோஷம் இருக்க முடியும்? இருக்க முடியாதுல்ல? ஆமாங்க. காரணம் என்னன்னா, தேவனை நீ அண்டி வாழ விரும்பலை, ஒழித்துக்கொள்ள பார்க்குற, விலகி போக பார்க்குற. தேவன் படைத்த முதலாவது குடும்பம் சாபத்தினுடைய விளைவை அறுக்கிறதை பார்க்கிறோம். முதலாவது மகன் காயின். யோசிச்சு பாருங்க, அவன் தேவனிடத்தில் எதிர்த்து பேசுறான். ஆண்டவரிடத்தில் அவனுடைய சகோதரனை கொன்று விட்டு நான் காவலாளியோங்கிறான். ஆகவேதான் மனிதன் இஸ் எ ரிபல், கலகக்காரன், முரட்டாட்டம் உள்ளவன், பிடிவாதக்காரன், பெருமைக்காரன். ஆಮೇಲೆ மனிதனுடைய நிலை இதுதான். ஆனால் இந்த உலகத்தில் உன்னையும் என்னையும் மாற்றக்கூடிய ஒரு வண்டு கிருபை. தேவன் இலவசமாக கொடுக்கும்படியான இந்த ஈவு, தேவன் இலவசமாக ஒரு மனித வாழ்க்கையில் செயல்படும்படியான அவருடைய உன்னதமான காரியம்தான் கிருபை. அந்த கிருபைக்கு புறம்பாக உன் வாழ்க்கையில் சமாதானமே இல்லை. நோ பீஸ் டு த wicked. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. துன்மார்க்கன் என்னன்னா, தேவனுடைய அவருடைய சட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்க, அவருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்க விருப்பமற்ற எந்த ஒரு மனிதனும் துன்மார்க்கன். இஸ் எ ரிபல். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கிருபை. கிருபை யாருக்கு? இவ்வளவு பெரிய தேவனிடத்தில் போய் நான் என்ன கேட்க முடியும்? ஐ எம் ஆல்ரெடி எ ரிபல். என்னுடைய தாய் தகப்பன் ரிபல், என்னுடைய தாத்தா பாட்டி மோத எல்லாமே கலகக்காரர்கள். ஆதாம் ஏவாழ்ந்து வந்த நம்ம எல்லாருமே கலகக்காரர்கள் தான். இன்னைக்கு சில சமயத்தில் ஃபிசிக்கலாக கூட பார்க்குறோம். ரெப்ளிக்கா, ஒரு தகப்பனுடைய மூக்கு எப்படி இருந்தால் அதே மாதிரி மகன். தோற்றத்தில் மாத்திரமல்ல, சில சமயங்களில் வியாதிகள். ஒரு தகப்பனுக்கு ஆஸ்மா வியாதி இருக்கும், பையனுக்கும் இருக்கும். எவ்வளோ காரியங்களில் அந்த அந்த காரியம் அப்படியே இறங்கி வருகிறதை பார்க்கிறோம்.
செயலில் கூட பாருங்க, நான் சில சமயம் பார்க்கும் பொழுது சிலருடைய செயலை பார்க்கும் பொழுது அந்த அவங்க அப்பா மாதிரியே செய்வார். அவங்க அப்பா மாதிரியே ஏதாவது ஒரு விதத்தில் காணப்படலாம், அல்லது ஒரு தாயை போல. அம்மையாலே நீயும் நானும் உண்மையாலுமே கிருபை இல்லைன்னா சாபத்தை சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We carry the curse of Adam and Eve. ஆதாம் ஏவாளுடைய அந்த சாபத்தை நீ நீக்க முடியாது. உன்னுடைய திறமையினால் நீக்க முடியாது, உன்னுடைய அறிவினால் அதை மாற்ற முடியாது, உன்னுடைய எந்த ஒரு காரியத்தினால் அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெறவே முடியாது. You will be miserable. நிர்பந்தமாய் வாழ்வதுதான் உனக்கும் எனக்கும் நியமிக்கப்பட்ட ஆதி நிலை. ஆனால் ஆண்டவர் அதை மாற்றுகிறார் கிருபையினால். வேதம் அழகா சொல்லுது, தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். எனக்கு கிருபை மாத்திரம்தான் என்னுடைய வாழ்க்கையில் என்னை சந்திக்க மாற்ற முடியும், சமாதானத்தை கொடுக்க முடியும்னா அந்த தாழ்மை என்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமானால் நான் தாழ்மைப்பட வேண்டியது அவசியம். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். A rebel is a proud man. கலகக்காரன் பெருமைக்காரன் தான். You want to hide. எதில்? ஒருவேளை உன்னுடைய தத்துவத்தில், உன்னுடைய திட்டத்தில், உன்னுடைய காரியங்கள் நிறைவேற்றுறதில் you want to hide. பின்னால் ஒளிந்து கொள்ள பார்க்கிறாய். எனக்கு உதவி செய்யாதுங்க. It will never help you. நீ வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய திட்டமிடு, வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஞானம் உள்ளவனாக காணப்படுகிற காரியமாக கொண்டு நீ யோசித்து செயல்பட முயற்சிப்பான். லைஃப் இஸ் மிசரபிள். இந்த உலகத்தில் ஒரு மனிதனை எனக்கு காட்டு, இந்த உலகத்தில் நான் இந்த காரியங்களை கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கையில் சாதித்தவைகள் என்று சொல். ஒருவேளை கட்டடங்கள், பணம், இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஆல் வில் vanish one day. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன செய்தது? எவ்வளோ பெரிய பணக்காரர்கள், பயங்கரமாக வியாதிப்பட்டிருக்கிறவங்க, அவங்க 100 கோடி கொடுத்தா கூட எனக்கு உயிர் கிடைக்க நான் கொடுக்க ஆயத்தமா, 1000 கோடி கொடுக்க இன்னைக்கு சாதாரணமாக இருக்கு. பட் கேன் தே டூ தட்? அவங்க செய்யலாம், பட் கேன் தே கெட் இட் பேக்? இல்லை. அம்மையாலே நீயும் நானும் அந்த ஆதியின் சாபத்தை சுமந்துக்கிறதா முள்ளும் குறுக்கும் பரப்பிக்கிற ஒரு வாழ்க்கையினூடாய் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். முள்ளில் நடக்க முடியுமா? முள்ளும் குறுக்கும் குச்சி குத்திட்டு இருக்குது, நடக்க முடியுமா? ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு முன்னே போய் என் பாதைகளை செவ்வைப்படுத்துவேன், கோணலாங்களை செவ்வைப்படுத்துவேன். உன் வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் மாற்றக்கூடியவர் தேவன் மாத்திரம்தான். உன்னுடைய வாழ்க்கையின் நிலைகளை மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையை முடிவை மாற்றக்கூடியவர் தேவன் ஒருவர் மாத்திரம்தான். ஆனால் அதுக்கு தாழ்மை தேவை. அதுக்கு நீ உண்மையாலுமே உன்னுடைய நிலை ஒத்துக்கொள்ளுகிற மனநிலை தேவை. அதுக்கு உடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இவ்வளோ நிர்பந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்க என்பதை குறித்ததான உணர்வு தேவை. அதற்கு உன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா முயற்சிகளும் உனக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யவில்லை என்பதற்கான உணர்வு தேவை. எவ்வளோ காலம் ஒழித்து கொண்டிருக்க முடியும்? அருமையான சோதனேஸ்வரிய, கிருபை வேண்டாம் என்று சொல்லுகிற ஒவ்வொரு மனிதனும் புதருக்குள்ளாக ஒளிந்து கொண்டிருக்கிறான். கிருபை வேண்டாம் என்று சொல்லுகிற ஒவ்வொரு மனிதனும் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாத ஒரு புதரின் கீழாக ஒழிந்து கொண்டிருக்கிறான். புதர் உன்னை பாதுகாக்க முடியுமா? புதர் உன்னை சந்தோஷமாக வைக்க முடியுமா? புதர் உனக்கு என்ன விதமான பாதுகாப்பை கொடும்? நிர்வாணி என்று அறிந்ததனால் அத்தி இலைகளை தைத்து அவன் நிர்வாணத்தை மூடுகிறான். அத்தி இலை உன்னுடைய அந்த சாபத்தையும் பாவத்தையும் நீக்க முடியுமா? இல்லை. ஆகவேதான் தெய்வக்குமார் இந்த உலகத்தில் வந்து உனக்காக எனக்காக தன்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினார். ஆனால் எனக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான், கிருபை மாத்திரம் தான் என் வாழ்க்கையில் என்னை சமாதானம் உள்ளவனாக மாற்றும். தெர் இஸ் நோ அதர் திங். 100 வருஷம் 200 வருஷம் நீ முயற்சித்தாலும் யூ வில் பி அப்சல்யூட்லி a man of failures. அப்சல்யூட்லி, நிச்சயமா
நீ தோல்வியின் மேலே தோல்வி அடைந்து தான் வாழ்ந்து கொண்டிருப்பாயே ஒழிய உடைய வாழ்க்கையில் வெற்றியின் சின்ன ஒரு ஒளியும் கூட பெற முடியாது. நீ வெற்றி என்று எண்ணுகிற உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தோல்விக்குள்ளாக வழிநடத்துகிற ஒரு கருவியாக தான் போகுமே ஒழிய அது மெய்யான சாதனையாக இருக்க முடியாது. எத்தனை காலம் ஆதி பிதாக்களைப் போல ஒருவேளை நீ 500 ஆண்டுகள் 600 ஆண்டுகள் 700 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கிருபை இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிர்பந்தமான ஒரு மனிதன்தான். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை எதிர்பார்க்க முடியாது. கிருபை வேணும்னா தாழ்மை தேவை, உண்மையான மன தாழ்மை தேவை. பாவியாக மேல் கிருபையாயிரும் என்று சொன்ன மனுஷன் மார்பிலை அடித்து கொண்டு அவன் தலையை கூட தூக்க முடியல. ஏன்னா இந்த தேவனை பார்க்கும்படியாக அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. உடைய வாழ்க்கையை யோசிச்சு பாரு. உடைய எல்லா பாவங்களையும் எல்லாத்துக்கும் தெரியாதுங்க. Not everyone will know your sins. ஏன் பாவம் எல்லாத்துக்கும் தெரியாது? எனக்கு மட்டும்தான் தெரியும், ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனையோ பாவங்கள். இப்படி ஒரு மனுஷனா தேவனுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நீ செய்த ஒரு பாவம் நீ நரகத்தில் தள்ளுவதற்கு போதுமானது. நீ இனிமேல் வாழுகிறத விடு. இதுவரைக்கும் நீ செய்த பாவத்துக்கு என்ன பரிகாரம் இருக்கு? அதுக்குரிய தண்டனையை நித்தியமாய் நீ அனுபவிக்கும்படியாக நீ தகுதியான ஒரு நபர் தான். இனிமேல் செய்ய பாவத்தை விடு. நீ செய்த பாவத்துக்கு என்ன பரிகாரம்? யோபு சொல்றார், என் பாவங்கள் எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டப்பட்டிருக்கு. நீ ரகசியமாய் செய்த பாவங்கள் ஒருவேளை உனக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். அதுக்கெல்லாம் என்ன சொல்ல போகிற? இப்ப நீ அத்தி இலைகளின் பின்னால நீ அங்கே தைத்து கொண்டு முட்செடிகளின் புதர்களுக்குள்ளாக நீ ஒழித்து கொண்டால் தப்பிவிட முடியுமா? கேன் யூ எஸ்கேப் ஃப்ரம் காட்? தேவன் இந்த இடத்துல இந்த முள்ளை மட்டும் சொல்லல, நமக்கு முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னொரு காரியத்தை சொல்றார். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில், உனக்கு முள்ளும் குறுக்கும் பிழைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். 21 தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அவருடைய நிர்வாணத்தை மூடும்படியாக அத்தி இலை உதவி செய்யாது. அதனாலே உன்னுடைய எந்த ஒரு காரியம் உனக்கு உதவி செய்யாது. உன்னை ஆண்டவர் இந்த அளவுக்கு வச்சிருக்காருன்னா அவருடைய இரக்கம். நீங்க தெருவில் போய்ப்பார், எத்தனையோ பைத்தியக்காரர்கள். நீ தெருவில் போய்ப்பார், எத்தனையோ பிச்சைக்காரர்கள் இருக்காங்க. அவர்களில் ஒருவராக உன்னையும் என்னையும் உருவாக்கி கொடுக்க கூடாதா? அல்லது அவன் மட்டும்தான் அப்படி சிருஷ்டிக்கப்பட்டு வாழ வேண்டுமா? உன்னை ஏன் இன்றைக்கு இந்த அளவில் வைத்திருக்கிற அதோடைய கிருபை இரக்கம். எந்த விதத்தில் உனக்கு தகுதி இல்லை. உடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய திருப்பம் ஏற்பட்டிருக்குமானால் என்ன நிலையில் போயிருப்பாயே தெரியாது. எவ்வளோ பெரிய மனிதர்கள், எவ்வளோ பெரிய உயர்ந்தவர்கள். ஒருத்தர் குறித்து கேள்விப்பட்ட, அவ்வளோ பெரியவர், கடைசியில் பழைய ஹவாய் செருப்பு போட்டு கூலி வேலைக்கு போனவர்கள் எல்லாம் உண்டு. அதுமாதிரிலே உன் வாழ்க்கையில் கர்த்தருடைய கிருபை உன்னை அழைக்கிறது, கர்த்தருடைய இரக்கம் உன்னை அழைக்கிறது. ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் சொன்னார், அத்தி இலைகள் தேவைப்பில்லப்பா, அத்தி இலைகள் உன்னை மூடாது, தோல் உடை தேவை, உனக்கான ஒரு பரிகாரம் தேவை, உனக்கான ஒரு ரட்சகர் தேவை. அதைத்தான் இயேசு செய்தார். இந்த உலகத்தில் தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும்படியாக இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பலியாக, பாவத்தை பரிகரிக்கும்படியான பிராயச்சித்த பலியாக சிந்தின ரத்தம் கிருபைதான். அது ஏன்னா நான் தகுதி இல்லை, நான் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான். என் மேலே இரக்கத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை.
கிருபை. அருமையான சோனேஸ்வர், இந்த மாலையில் கிருபை உனக்கு வேணுமா? இல்லை கர்த்தருடைய தண்டனையோடு உன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து வாழ திட்டமிட்டிருக்கிறையா? Do you want to grace to change your life, to have peace with God, to have the joy of the Lord? அவருடைய சமாதானம் உனக்கு வேண்டுமா? கர்த்தருடைய சந்தோஷம் வேணுமா? ஆண்டவருடைய உறவின் இனிமை வேணுமா? இல்லை வாழ்க்கையில் நிர்பந்தமாயே வாழ்ந்து உன்னுடைய வாழ்க்கையை முடித்து விட விரும்புகிறையா? What is your choice? It's left to you. It's absolutely left to you. தேவனுடைய வார்த்தை அனுப்புகிறார். யாரையுமே அவர் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. வருத்தப்பட்டு பாரச்சமர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள் என்று அழைக்கிறார். உனக்கு அப்படி பிடிச்சு இழுத்து கொண்டு வரதில்ல. நீ தான் பதில் சொல்லணும். யோசிச்சு பார், வாழ்க்கை உனக்கு திருப்தியாக இருக்கா? வாழ்க்கை உண்மையாலுமே உன்னுடைய சமாதானம் உள்ளதாக இருக்கா? நிச்சயமாக நீ யோசித்து பார். சமாதானத்தின் வழி இல்லைன்னு இல்லை, சமாதானத்தின் வழி இதோ என்று சொல்லப்படுகிறது. இதுவே வழியில் நடவுகள் என்று சொல்லுகிற அறைகூலை தேவன் கொடுக்கிறார். தன்னையே சிலுவையில் மறித்து தன்னுடைய கரங்களை விரித்து சொல்லுகிறார். இங்கே இருக்கிற நம்ம யாருமே ஆண்டவருக்கு முன்பாக தகுதியானவர்கள் அல்ல. ஒரே ஒரு நம்பிக்கை, கிருபை மட்டும்தான். கிருபைன்னா தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற ஈவு. எனக்காக ஏன் அந்த தெய்வம் கீழே இறங்கி வர வேண்டும்? எனக்காக ஏன் அந்த தெய்வம் சிலுவையில் அவமானம் நிந்தைப்பட்டு தன்னுடைய சத்தத்தை சிந்த வேண்டும்? என்னில் அன்பு கூர்ந்ததினால், தேவன் உன்னை அன்பு கூர்ந்ததினால் அழைக்கிறார். இந்த மாதிரியில் நீ என்ன சொல்ற? கிருபை இல்லாமல் நீ வாழ்க்கையில் you will live miserably and die miserably. கிருபை இல்லாமல் your life will be an utter failure. வாழ்க்கை முழுமையான ஒரு தோல்வியாக தான் முடியும். கிருபை இல்லாமல் உடைய வாழ்க்கையில் நிச்சயமாக எந்த விதமான நம்பிக்கைக்குரிய வாழ்க்கைக்கும் உனக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனால் கிருபை இலவசம். கிருபை தேவன் இன்றைக்கும் அவர் கொடுக்கும்படியாக தம்முடைய கரத்தை நீட்டிக்கொண்டிருக்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தேவன் உனக்கு கிருபை அளிக்க வேண்டும் என்று விரும்புகிறையா? அல்லது தேவன் உனக்கு எதிராய் நின்று செயல்படும்படியான சாட்சியாக உன்னை நீ அழித்து கொண்டிருக்கிறாயா? Either you can live with grace or you can die with your pride. கிருபையினாலே பிழைக்க முடியும், அதனுடைய பெருமையினால் அழித்து கொள்ள முடியும். சிலுவை என்று வருவோம். ஆண்டவரே எனக்கு இறங்கும், என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது, நான் நிர்பந்தமாக காணப்படுகிறேன், எதுவுமே எனக்கு உதவி செய்யல ஆண்டவரே, எதுவுமே நீ எனக்கு உதவி செய்ய முடியாது. எத்தனை நிமிடங்களாக வாழ்ந்த நிலையில் என்னுடைய வாழ்க்கை ஸ்டில் இட்ஸ் பீயிங் மோர் மிசரபிள், இன்னும் அதிகமான நிர்பந்தமாக இருக்கிறது. I don't know how the future will be. எதிர்காலம் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஏன்னா எதிர்காலம் என்பது நிச்சயம் இல்லையே. எதிர்காலத்தில் நான் எல்லாம் திட்டப்படி செய்வேன் என்ற நிச்சயம் இல்லை. எதிர்காலத்தில் ஆரோக்கியமாக இருப்பேன் என்ற நிச்சயம் இல்லை. எதிர்காலத்தினுடைய வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும் என்ற நிச்சயம் இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒன்று நிச்சயம் இருக்கு, கிருபை நான் பற்றி கொள்வேன். ஆனால் நிச்சயமாக என்னுடைய எதிர்காலம் கிருபையினால் நான் பிழைத்திருப்பேன். கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். All that you need is grace. பலவீனத்தில் பலம் பூர்ணமாய் விளங்கும் கிருபைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எனக்கு கிருபை தேவை. எனக்கு தேவையானது ஒன்று கிருபை மாத்திரமே ஆண்டவரே. கிருபை இல்லாததுனால தான் என் வாழ்க்கை நிர்பந்தமாக இருக்கிறது, மனம் சோர்ந்து விடுகிறது. அநேக வேளையில் என்னுடைய காரியங்களில் நான் தோல்வியை சந்திக்கிறேன். என்னுடைய காரியங்களில் உண்மையான ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. மிசரபிள். அநேக வேளையில் நான் பயப்படுகிறேன், அநேக வேளையில் குழம்புகிறேன். என்னை குறித்து நான் குழப்பம் அடைகிறேன், என்னுடைய குடும்பத்தை குறித்து நான் குழப்பம் அடைகிறேன், என்னுடைய பிள்ளைகளை குறித்து குழப்பம் அடைகிறேன். எதிர்காலம் என்பது ஒரு இருண்ட பயத்துக்குரிய ஒன்றாகவே இருக்கிறது. நான் நம்பிக்கையோடு எதிர்காலத்தை சந்திக்கக்கூடிய
திராணி என்னிடத்தில் இல்லை ஆண்டவரே, திராணி என்னிடத்தில் இல்லை ஆண்டவரே, என்னால் முடியலை, இறங்கும் கர்த்தாவே, எனக்கு இறங்கும் என்று சொல்லும் பொழுது நீ செவி கொடுக்கிறீர். தாழ்மையுள்ளவர்களுக்கு நீ கிருபை அளிக்கிறீர். கர்த்தாவே, அந்த தாழ்மை எனக்கு தார். நான் உள்ளது உள்ள வனமாகும் இடத்தில் வரும்படியாக, அதுதான் என்னுடைய தாழ்மை என்பது, என்னை சீர்படுத்தி மாற்றம் அடித்து கொண்டு வரும்படியானதல்ல. தேவா, கிருபை ஒன்று மட்டுமா என்னுடைய வாழ்க்கையில் என்னை மாற்றும், என்னுடைய இருதயத்தை மாற்றும், என்னுடைய எதிர்காலத்தை மாற்றும், என்னுடைய குடும்பத்தை மாற்றும், எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை கிருபைக்கு மாத்திரமே. தேவனே உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.